கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 45ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு உள்ளமுடைந்த பேதுரு உண்மையன்பின் வெளிப்பாடு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் பேதுருவின் வாழ்க்கையில் நிகழ்ந்த மிக இருண்ட சம்பவத்திற்கு பின்பு மிகவும் ஆசீர்வாதமாக மாறிய ஒரு திருப்புமுனையை பற்றி இன்று நாம் தியானிக்கிறோம். பேதுரு ஆண்டவரை 3 முறை மறுதலித்த அந்த தருணத்தில் சேவல் கூவியதும் கர்த்தர் இயேசு திரும்பி கனிவான பார்வையில் பேதுருவை நோக்கினார். அந்த நொடியில் பேதுரு இயேசுவின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் கசந்து அழுதார். இது வெறும் அழுகை அல்ல, அவரின் சுயநம்பிக்கை செத்து உண்மையான மனம் திரும்புதல் பிறந்த தருணம் அது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கல் போன்ற இருதய நிலைகள் உடைக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை இது காட்டுகிறது. அந்த இரவில் சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பா என்று கர்த்தர் இயேசு முன்பே எச்சரித்திருந்தார். அவர் எச்சரித்தபடியே அந்த அதிகாலையில் ஒலித்த சேவலின் சத்தம் பேதுருவின் காதுகளுக்கு கர்த்தருடைய எச்சரிக்கை சத்தமாக எதிரொலித்தது. அந்த சத்தம் அவரது பயம் எனும் இருளையும் அந்த அரண்மனை முற்றத்தின் இருளையும் கிழித்துக் கொண்டு அவருடைய மனசாட்சியை தட்டியது. தான் சுய நம்பிக்கையின் மீது சாய்ந்து பேசிய வீர வசனங்களுக்கு எதிராக இப்போது அவர் கோழைத்தனமாக கர்த்தர் இயேசுவை மறுதலித்து நிற்பதை உணர்ந்தார். தன் தோல்வியை அவர் முழுமையாக உணர்ந்த அந்த வினாடியே அவரது மனமாற்றத்தின் துவக்க புள்ளியாகும். லூக்கா சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்தில் உள்ளது போல், அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அந்த பார்வை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? அது ஒருபோதும் கோபத்தையோ நான் அப்போதே சொன்னேனே என்ற ஏளனத்தையோ காட்டவில்லை. அது காயமடைந்தவர்களை தேற்றும் அன்பின் பார்வையாக இருந்தது. அந்த ஒரே பார்வை பேதுருவின் கல் போன்ற இருதயத்தை மெழுகாக உருக்கியது. அதனால் அவர் வெளியே சென்று மனம் கசந்து அழுதார். அந்த கண்ணீர் தன் நிலையை எண்ணி வருந்தும் சுய இரக்கமல்ல, மாறாக ஆண்டவரின் அன்பான எச்சரிப்பை உணரவில்லையே என்ற அவமானமும் மீண்டும் அவரோடு இணைய வேண்டும் என்ற ஏக்கமும் கலந்த கண்ணீர். உண்மையான மனம் திரும்புவது என்பது என்ன என்பதை பேதுருவின் கண்ணீர் நமக்கு விளக்குகிறது. ஆழ்ந்த துக்கம், நாம் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்குமே என்ற பயத்தினால் வரும் துக்கம் அல்ல, நம்மை நேசித்த கர்த்தரை காயப்படுத்தி விட்டோமே என்ற துக்கம். நேர்மையான உணர்வு, எந்த சாக்கு போக்குகளையும் சொல்லாமல் நான் தோற்றுவிட்டேன் என்று தன் தோல்வியை ஏற்றுக்கொள்வது. மனம் மருந்து மன்னிப்பை நோக்குதல், உளப்பூர்வமான வேண்டுதலுக்கு கர்த்தரிடம் மன்னிப்பு உண்டு என்று நம்பி மீண்டும் அவரிடம் சேருவது. இந்த கடும் அழுகைதான் பின்னர் உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவர் பேதுருவிடம் யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களில் 3 முறை என்மேல் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்க வைத்து அதன் பின் அவரை மீண்டும் ஊழியத்தில் நிலைநிறுத்த வழிவகுத்தது. இந்த நினைவு கூறுதல் முன் தயாரிப்பு காலத்தில் நமக்கான சேவல் கூவுதல் எது? தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் செய்யும் சுய பரிசோதனையே நமக்கான சேவல் கூவுதல் ஆகும். நாம் எங்கே நம் சிந்தனை, சொல் மற்றும் செயல்களால் ஆண்டவரை மறுதலித்தோ என்பதை சோதித்தறிந்து அவரிடம் கண்ணீரோடு மன்றாடுவோம். பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலின் பேரில் வரும் நமது ஆண்டவரின் அன்பான பார்வை நாம் சோர்ந்து போகாமல் உடைந்த உள்ளத்தோடு அவரிடம் மீண்டும் வர அழைக்கிறது. நம்முடைய அந்த உடைந்த உள்ளமே நம்மை ஆழமான தாழ்மைக்கும் உண்மையான உடன்படிக்கை வாழ்க்கைக்கும் கொண்டு செல்லும். இந்த நினைவு கூறுதல் ஆயத்த காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நம் தவறுகளை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு பெற்று வருகிற ஆவிக்குரிய புதிய வருடத்தில் அதிக வைராக்கியத்துடன் தேவ சித்தம் செய்ய உறுதியேற்போம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதிக் கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு சாத்தானுக்கு புடைப்பதற்கான அனுமதியும் கோதுமை மணிகள் சுத்தம் ஆவதும். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.